ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சிக்கோம் லேக் தான் போயிருந்தோம். அங்கே போகிறதுக்கு சோமர்செட் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து 10 மினிட்ஸ் பஸ் ட்ராவல் பண்ணி போனோம். நாங்கள் போன அன்னைக்கு 39th அவென்யூலேருந்து ஆண்டர்சன் வரைக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் ட்ரெயின், ஷட்டிலு, பஸ்ஸு அப்படின்னு மாற்றி மாற்றி போனோம். அதுவே எங்களுக்கு ட்ராவலிங் டைம் 1.5 hours மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து சிக்கோம் லேக்குக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம். நாங்கள் நார்மலாக ரோட்டில் போகாமல் செடிக்கு நடுவில் ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது, அதில் நடந்து போயிட்டுருந்தோம். நம்ம ஊர்லெல்லாம் வயக்காட்டுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரியே இருந்தது. அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்தது, நல்லா காற்றடிச்சிட்டு நடந்து போகிறதுக்கே நல்லா இருந்தது. ஒரு 15 மினிட்ஸ் வாக்குக்கு அப்புறம் நாங்கள் அங்கே ரீச் ஆயிட்டோம். இங்கே என்ட்ரி டிக்கெட்டும் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டும் அங்கேயே வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே ரீச் ஆகிறதுக்கே 1 o'clock ஆகிடுச்சு. அதனால ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். பாப்பா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக இருந்தா, எப்போ தண்ணிக்குள்ளே போகலான்ட்டு ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் இருக்கிற கேல்கரியில் பீச் இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்காகவும் எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் பீச் செட்டப்லேயே இந்த லேக் மேன்மேடாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணியும் ரொம்ப ஆழம் இல்லை, குழந்தைங்க விளையாடுறதுக்கு சேஃபாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு பாப்பா மண்ணில் விளையாட வந்துட்டா. இந்த மாதிரி பீச் மண்ணில் அவள் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. பாப்பா மட்டும் இல்லை, நாங்களும் மண்ணை பார்த்ததும் ரொம்ப குஷி ஆயிட்டோம். வீடு கட்டுறது, ஹார்ட்டின் வரைகிறது அப்படின்ட்டு நாங்களுமே அவள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். அழகிய புலமே உனதிட மகள் நான், வளவனின் நிலவே எனதரசையும் நீ, வளநில சிரிப்பே. பாப்பா ஒரு 3 o'clock வரைக்கும் விளையாண்டுருப்பா. அதுக்கு மேலே அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. சும்மா தோளில் போட்டு ஆட்டினேன். அந்த காற்றுலையே அவள் நல்லா ஒரு 1 hour தூங்கிட்டா. அங்கே வீக்கெண்ட் போகணுன்றதுனால நல்லா கூட்டமாகவே இருந்தது. நிறையா பேர் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. பார்பிக்யூ செட் பண்ணி குக் பண்ணி நிறையா பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே பால்ஸு, ரிங்ஸு அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம பாப்பா 1 hour நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் மண்ணில் விளையாண்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போய் விளையாடணும் அப்படின்ட்டு தண்ணிக்குள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா. சிலித்திடுது உன் வழி நடந்தால் உயிர் மலர்ந்திடுது, உன் மடி கிடந்தால் தவி தவிக்கிறது, நினைவழிந்திடுது. அகநக அகநக முகநகையே, முகநக முகநக முருநகையே, இங்கேயே நம்மளுக்கு ஷவர் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் பிளேசஸ் இருந்தது. நாங்கள் 1 hour விளையாண்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓவராலாகவே இந்த டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவும் நல்லா மண்லேயும் தண்ணியிலையும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. எங்களுக்கும் டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக போச்சு. மறுபடியும் அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாப் அதே மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், ஷட்டிலுன்னு மாற்றி மாற்றி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.